இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு. ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் தான் ஃப்ரெண்டு, நான் தான் ஒய்ஃப், நான் தான் லவ்வர், நான் தான் எல்லாமே. அதை தானே சொல்லுறேன். இல்லை அதெல்லாம் இல்லை, இது லவ்வர் இல்லை, ஒன்றும் இல்லை. லவ்வர்லாம் எனக்கு வேறு லவ்வர் இருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் அப்பாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீயே சொல்லு. ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டோம். இதெல்லாம் நான் வச்சது எப்படி முளைச்சி வருது பாருங்க. விதை எடுக்கிறது தான் பெருசு. யாரு விதை எடுத்து வச்சது? விதை எடுத்து வச்சதுன்னா அதை சும்மா அந்த மண்ணுக்குள்ள போட்டு தண்ணி ஊற்றுறோம், அது வெளியே போயிடும். எங்க பாருங்க, தர்ணீஸோட விளையாடிச்சாமா. அவன் இந்த கார்ல உள்ளது இதெல்லாம் மெக்கானிக்லாம் இதெல்லாம் கழிச்சு இது பண்ணுவான். நல்லா ரொம்ப நேரம் சுத்தம், அரை மணி நேரத்துக்கு. என்னடி ஹாய் சொல்றீ? வாயில் என்ன? ஹாய் சொன்னேன். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து செல்வா கோயிலுக்கு போயிட்டோம். எல்லாருமே கோயிலுக்கு போகலான்னு தான் இருந்தோம். அதனால தியாதானிஸ் எல்லாம் ஸ்கூல் இருந்தனால செல்வாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. வந்தனால இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு. ஓகே, இது என்ன நார்மலான சிக்கன் குழம்பு எப்போதும் வைக்கிறது மாதிரி? என்னோட மெத்தட்ல எங்க வீட்டுல நான் எப்படி வைப்பேனோ அதுதான். ஓகே, சும்மா நார்மலாக வைக்கிற மாதிரி சிக்கன் குழம்பு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு என்ன நிஷா, என்னென்ன போட போகிற, என்ன சமைக்க போகிற? எத்தனை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்த? சிக்கன் எத்தனை கிலோ எடுத்துகிட்டு வந்த? 1 கிலோ எவ்வளோது? 200 ரூபா. எல்லாம் பறவை காய்ச்சல் வரதான் நீ இப்போ கோழி வாங்கினீங்கிற. மீன் நண்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். கேரளாவில் எல்லாம் பறவை காய்ச்சல். விலை ஏறப்போ போகுது. எல்லாம் பறவை காய்ச்சல்னால விலை கம்மியாக இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். வேறு என்ன ரெசிபி செய்யலான்ட்டு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிஷா செய்வேன். பேர் புரோட்டாலாம் என்னாச்சு, புரோட்டாலாம் போடலையே அப்படின்னு போடுவோம். சனி ஞாயிறில் போடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி நம்ம போட தான் போகிறோம். எப்படியா இருந்தாலும் என்னென்ன கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட் படி நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், செஞ்சுருவோம். டைம் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஸ்கூல் டைமில் வந்து அதை செய்ய முடியாது. சண்டே சாட்டர்டே சண்டேலாம் நம்ம ஏதாவது ஃப்ரீயாக இருப்போம், அதில் செய்யலாம். பரோட்டா மாவெல்லாம் தேய்ச்சி ஊற வைக்கணும். வேறு ஒரு கேஸ் ஆர்டர் போட்டால் அது இன்னும் வரல, கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாம், அது இது இல்லை போல், ஸ்டாக் இல்லை போல், அதனால கேன்சல் ஆயிடுச்சு. அது வரும். 50 ml வந்து எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் ஹீட் 1 கிலோவுக்கு 50 ml எண்ணெய் போதுமாடி? போதும். இது மாதிரி செல்வாவுக்கு வந்து கிட்டக்கவா, செல்வாவுக்கு வந்து ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் தான் ஃப்ரெண்டு, நான் தான் ஒய்ஃப், நான் தான் லவ்வர், நான் தான் எல்லாமே. அதை தானே சொல்லுறேன். இல்லை அதெல்லாம் இல்லை, இது லவ்வர் இல்லை, ஒன்றும் இல்லை. லவ்வர்லாம் எனக்கு வேறு லவ்வர் இருக்காங்க. ஒய்ஃபு அவ்வளோதான். ஃப்ரெண்டெல்லாம் இல்லைங்க. நிறையா அந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக பழக மாட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட் இருந்தாங்க, குடிச்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. அதனால அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டு. இப்போ எல்லாம் ஏன்னா இப்போ எங்கேயாவது பார்க்குறாரு, டிரைவரா போறாரு, பார்க்குறாருன்னா ஹாய், அவ்வளோதான். அப்போ மட்டும் அதோட அவ்வளோதான். ஆமாம், அங்கேயே முடிச்சுட்டு வந்துருவாரு, அவ்வளோதான். அந்த கான்டாக்ட் பண்றது மறுபடியும் ஃபோன் பண்ணி இதெல்லாம் அந்த வேலையே இல்லை. எனக்கு கூடயே அண்ணன் இருக்காரு ஃப்ரெண்டுன்ற பேர்ல. அவரும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். குடிக்கிறதா இருந்தால் நம்ம காசுல நானே குடிச்சிக்கிறது அவ்வளோ. ஏன்னா நம்ம காசு இப்போ ஃப்ரெண்டுன்னு வச்சா நம்ம காசுல அவங்களுக்கும் நம்ம செய்யணும். இப்போ அவங்களும் வந்து நம்மளுக்கு செய்யணும். அதுக்காக கிடையாது. அவங்க 100 ரூபா செஞ்சாங்கன்னா நம்ம 500 ரூபா செய்யற மாதிரி இருக்கும். அதுக்காக எல்லாம் கிடையாது. குடிச்சா நிஷாவோட அண்ணன் தம்பியோட குடிச்சிக்கிறது. ஏன் அண்ணன் தம்பியோட குடிக்கிறது? குடிக்கவே மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, குடிக்கவும் வர மாட்டாங்க. அது உன்னோட சத்தியமா எங்க அப்பா குடிப்பாரு தான், ஆனா இவரோட வரவே மாட்டாரு. இப்பயும் சொல்லுவாரு, கும்பிடு போட்டுருவாரு. போன வாரம் எங்க அப்பா போயிட்டு அப்பா கை உடைஞ்சிருந்துச்சு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு கட்டிங்க போட்டு தான் வரணும். எங்க அப்பா எல்லாம் கை உடஞ்சதுல இருந்து குடிக்கவே இல்லை. போன வாரம்லாம் ஒரு 10-15 ரூபா இருக்குமா? இப்ப வரைக்கும் சொல்லி எங்க அப்பா வந்து நான் மிரட்டி வச்சிருக்கேன். இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. நான்லாம் சுத்தமா பார்க்க மாட்டேன். நான் பொம்பளை பிள்ளை, இன்னும் 3 பசங்க இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நீ பண்ண இன்னும் பார்க்க புருஷனையே பார்க்க மாட்டேன், உங்க அப்பனை எங்க பார்க்க போற? நீ இந்த என்ன சுட்டுருச்சு வா. எங்க அப்பா எல்லாம் பார்த்தேன். இந்த வீடியோ உங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். எங்க அப்பா தான் பார்க்க முடியாது, அவர் செல்லையும் தொலைச்சு விட்டாரு. குடிக்காம எப்படி செல்லம் தொலைச்சாரு? நிதானத்துல இருக்கு. செல்ல தொலைக்கல, குடிச்சிட்டு தான் குடிச்சிட்டு தொலைச்சாரு. அதனால இப்ப செல்லும் இல்லை. சரி விடு, பரவாயில்ல. அடுத்தது எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். அடுத்தது இது நல்லா வதக்கணும். வதக்கு குஞ்சின்னு சவுண்டு வருது. என்னது? இது பண்ணுறேன். மரம் இருக்கிறாங்களா?
மரம் இருக்கல ம் அந்த எலக்ட்ரிஷியன் பாக்ஸ் ஓட்டப்படுவாங்க அதுக்கு அதுக்கு சொல்லு நீதான் சொல்லணும் நீயே சொல்லு ஓகே இப்போ வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த சமைக்கிறதுக்கு இந்த இது வாங்கி வச்சிருந்த தலையில குள்ளா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சமைக்க வேண்டியது தானே தக்காளி 2 பச்சை மிளகாய் ஒரு 3 நாளைக்கு டேபிளில் வச்சு சமைக்கையில் அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் சமைக்கணும் நெஞ்சில் போடுறது குஞ்சில் போடுறது தலையில் போடுறது எல்லாத்தையும் க்ளவுஸு கையில போடுறது காலில் போடுறதெல்லாம் போடுறாங்க அப்போ தாண்டி பார்க்கையில் டீசெண்டாக இருக்கும் செஃப் இப்போ என்ன இது வதக்கணுமா ஃபுல்லாக அடுத்து என்ன நீ சாப்பிட போகிற அடுத்தது மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இது மாதிரி நீங்களும் வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கோங்க நாங்கள் எப்பயுமே வீட்டில் தான் அரைச்சி வச்சுப்போம் அரைச்சி வச்சது தான் சேர்ப்போம் கடையில் வாங்குறது அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் உப்பு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்ததா வேற என்ன மல்லித்தலை கழுவி வச்சுருக்காங்க அடுத்தது மசாலா என்ன மசாலா நாட்டுக்கோழி மசாலா ஆனால் கோழி வந்து பிராய்லர் கோழி தான் ஆனால் நாட்டுக்கோழி மசாலா போட்டோம்னா அந்த வாசனை இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு வாசனை இருக்கும் இது வந்து 10 ரூபா ஒரு பாக்கெட் அப்படியே நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்கன் இறக்க வேண்டியது 65 எதுவும் செய்யலையா இல்லை நாளைக்கு செஞ்சுக்குவோம் பிள்ளைங்க லீவில் இருக்கிறப்போ இது யாருக்காக செய்கிறான்னா தர்னீஸுக்காக மவனுக்காக அவன் தான் சாப்பிடுவான் இது சிம்பேன் பிரியப்பட்டு திங்க மாட்டல எங்கள் வீட்டில் சிக்கன் திங்கிற ஒரே ஆள் யாருன்னா தர்னீஸ் தான் தியா கூட அந்தளவுக்கு பிரியம் இருக்காது அவள் நண்டு இறால் தான் இறாலை வறுத்து வச்சோம்னா அங்கே எடுத்து ஓடி போய் தின்னுட்டு ஓடியாந்துடும் அப்புறம் அரிசி கலந்து தண்ணியில் ரசம் வச்சாலும் நல்லாயிருக்கும் சாம்பார் பருப்பு வேக வச்சாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அரிசி கலந்து தண்ணி அவ்வளோதான் இப்போ கொதி வரணுமா அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டோம்னா மாசாக இருக்கும் ஊற்று நல்ல கிளறி விடணும் மசாலா ஓகே குழம்பு கொதிச்சு வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்ன நிஷா நாளைக்கு என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்ல நாளைக்கு என்ன சிக்கனில் பண்ணலான்னு சொல்லுங்கள் நாங்கள் ஒன்று ரெசிபி யோசிச்சு வச்சுருக்கோம் நீங்களும் கமெண்ட் பண்ணுறது செஞ்சிடலாம் சிக்கன் தான் நாளைக்கும் ஓகே அதுக்குள்ளேயும் குப்பையெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டாச்சு என்ன கோச்சிருச்சா பாரு செல்வா வந்து நம்ம ஒரு வேலையை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க அதில் காவாசி வேலையை வந்து செல்வா செஞ்சுதான் காமிப்பார் ஆமாம் ஃபுல்லாக இடத்த வந்து கொசன்னு இந்த மட்டையெல்லாம் போட்டு கிடந்துச்சு அது எடுத்து வச்சது மட்டை எடுத்து வச்சது எங்கும் கூட்டினதால நான் செடியிலையும் கொஞ்சோண்டு காவாசி கூட்டிட்டாராம் கூட்டி கொளுத்தி இருக்கிறது அவரு வேலை பார்த்துனேன் அப்படின்னு கொஞ்சம் இடம்லாம் இங்கே பாருங்க இதெல்லாம் நான் வச்சது எப்படி முளைச்சி வருது பாருங்க விதை எடுக்கிறது தான் பெருசு யாரு விதை எடுத்து வச்சது விதை எடுத்து வச்சதுன்னா அதை சும்மா அந்த மண்ணுக்குள்ள போட்டு தண்ணி ஊத்துறோம் அது வெளியே எல்லாம் எலுமிச்சு சரி செல்வா வந்து ஒரு இதை செய்யறாருன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஃபுல் வேலை என்னோடதான் இருக்கும் அந்த இங்க பாருங்க காவாசி வேலை இதெல்லாம் நான் வச்சது எல்லாம் அதுக்கு கம்பி யாருப்பா உண்ணது எல்லாம் நான் வச்சது எப்படி தலை கம்பி யாருப்பா உண்ணது தம்பி வெத்தலை சரி அழகாக கொண்டாந்து வச்சேன் இதெல்லாம் நான் சுற்றி விடணும் எதில் போய் அங்கே போய் ஏறுது எல்லாம் சுற்றி விடணும் ஒரு ஆப்பிள் செடியை அவுட் ஆக்கி விட்டா நிஷா சைக்கிளில் ஏற்றி ஆப்பிள் செடி அவுட் ஆயிடுச்சு இது பலாக்கண்ணு இப்போ தான் நல்லா துளிர் விடுது உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்க நம்ம கார்டனில் வந்து என்ன செடி இல்லை அதை வைக்கலாம்னு சொல்லுங்கள் இன்னைக்கு கூட ஒரு செடி வச்சுருக்கோம் அது வளருமா என்னன்னு தெரியல காமிக்கவா இங்கே பாருங்க தாத்தா வெட்டி போட்டு கீழே போட்டிருந்தாரு எடுத்து ஊனியாச்சு
ஆரஞ்சு பழ செடி தான் பார்த்துக்கணும். இது கொஞ்சம் நிமித்தி வைக்கணும். ஒரு குச்சை ஊனி அதான் ஊனி இருக்கு. ஊனி 5 நிமிஷம் தான் ஆகுது. எப்படி? ஊற்றிட்டேன். ஊற்றுவோம். சரி ரைட். குழம்பு என்னாச்சு நிசா? கொதி வந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோதான். கறி வந்தோடனே டேஸ்ட் மட்டும் பாரு. உப்பு உரப்பெல்லாம் இருக்கான்னு பாரு. பார்ப்போம். பாரு இன்னும் கொஞ்சம் வேகம். தண்ணி வத்தினா தானே இதாகும். வேகாத கறியை பாருன்னா எப்படி பார்க்க முடியும்? இங்கே பாருங்க தர்ணீஸோட விளையாடி ஜாமா. அவன் இந்த காரில் உள்ளது இதெல்லாம் மெக்கானிக்லாம் இதெல்லாம் கழிச்சு இது பண்ணுவான். நல்லா ரொம்ப நேரம் சுத்தம். அரை மணி நேரத்துக்கு. டேஸ்ட் பாருப்பா. நம்மளோட கறி வந்து வெந்துச்சுங்க பாரு. தெரியுதா? ஆவிதான் தெரியுதா? தெரியுது. அட்டகாசமாக இன்னைக்கு கறி குழம்பு வச்சாச்சு. வேறு என்ன நிசா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சொல்லு. இந்த டேஸ்ட் பாரு முதல்ல. உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு. சூப்பராக இருக்கு. சரி ரைட். ஓகே அப்போனா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே பாய். ஈரலா எங்க? தியாவுக்கு தர்ணீஸுக்கும். சரி பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.